ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகாபெரியவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சக குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகாபெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய எந்த விஷயம் பார்த்தா வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் இந்த குரு சுக்கிரன் டிவில எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார், இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொது பலனா எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத விதி ஜாதத்துல இப்ப அக்டோபர் மாசம் பேசுறேன்னா என்ன திசா புத்தி நடக்குன்னு பாருங்க, பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுங்க. ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. இந்த அக்டோபர் மாசம் என்னென்ன விசேஷ காலங்கள் வரும் பார்ப்போம். பொதுவா பாருங்க, இந்த அக்டோபர் மாசத்துல இறந்த முன்னோர்களுக்கு யாருக்குமே சரியா சித்தார்த்தம் கொடுக்கல பண்ணலாம். இந்த அக்டோபர் மாசம் வரக்கூடிய 2ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை, மகாலய அமாவாசையில இந்த இறந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பா சித்தார்த்தம் பண்ணுங்க. இது ரொம்ப விசேஷமாக எல்லா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இருந்தால் அந்த மகாலய அமாவாசை. அடுத்து பாத்தீங்கன்னா நவராத்திரி, எல்லாருமே விசேஷமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயங்கள், பெண்களுக்கு உகந்த ஒரு பண்டிகை தான் நவராத்திரி தான். இந்த கொலுமேடை வச்சு ரொம்ப சிறப்பா 10 நாளும், அதாவது 10 நாளும் பாருங்க, ஒரு சாமி அம்பாள் வந்து ஒவ்வொரு விதமான அலங்காரத்துல ரொம்ப அலங்காரமா இருப்பாங்க. எல்லா கோவில்லையும் பாருங்க, எல்லா அம்பாளுக்குமே பிரதான அம்பாளாக்கும் சரி, இல்ல உற்சவர அம்பாளா இருக்கட்டும், எல்லாத்துமே விசேஷமா அலங்காரம் பண்ணி ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை எதுனா இந்த நவராத்திரி பெருவிழா. அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆரம்பிக்கிறாரு நவராத்திரி, ஆரம்பிச்சு 12ஆம் தேதி, அதாவது விஜயதசமி அன்றைக்கு முடியுது இந்த நவராத்திரிங்கிறது. பொதுவா பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை. எல்லாருமே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பாருங்க இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆயுத பூஜையை ரொம்ப விசேஷமாக எல்லா ஊர்லயும் கொண்டாடக்கூடிய, அதாவது உலக லெவலில் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை தான். இந்த பண்டிகை சிறப்பா இந்த மாசத்துல வருது. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குரு சுக்கிரன் டிவி பாக்குற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஏன்னா அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி இந்த தீபாவளி பண்டிகை வருது. எல்லாருமே கவனத்தோட, குழந்தைகள் எல்லாமே கவனத்தோட இந்த தீபாவளி பண்டிகையை நல்லா கவனமா கொண்டாடுங்க. மற்றபடி பார்த்தா அந்த முன்னோர்கள் வழிபாடு இந்த மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு வழிபாடு. விசேஷம் பார்த்தா 2 விசேஷம் தான் இந்த மாசத்துல. மூர்த்த நாள் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 21ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம், சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. இது 31ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த மாசத்துல உள்ள பண்டிகை காலங்கள். மற்றபடி இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த ரிஷப ராசி என்பர்களே, பொதுவாக ரிஷப ராசி காலபுருஷனுடைய 2வது ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. இதுலயுமே ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க தான். குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க. இதுலயுமே தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் யாருன்னா ரிஷப ராசிக்காரங்க. இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ராசிங்கிறது காலபுருஷன் 2வது ராசியா வர்றதுனால குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க. நிறைய கற்பனை திறன் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் சரி பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க. கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள், கற்பனை திறன் அதிகமா உள்ள நபர்கள், குடும்ப ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட ரிஷப ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறேன், இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன். இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்களுடைய சுய ஜாதகத்துல இப்ப என்ன ரீசெண்டா திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த அக்டோபர் மாசம் பேசுறோம்னா உங்களுக்கு ராசி, நீங்க ரிஷப ராசியா இருக்கலாம். ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல நம்ம பிறந்திருப்போம். அந்த அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகங்கள் யோகமா இருக்குது, எந்த கிரகங்கள் பலவீனமா இருக்குது, யோகமான கிரகம் திசையை நடத்தான்னு பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம்னா, தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கங்க. ஏன்னா உங்க விதி ஜாதகம் தான் உயிர், நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அதனாலதான் பொது பலன் நான் எல்லா வீடியோலும் கொடுத்துருப்பேன். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் உங்க விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசும். ஏன்னா ரிஷப ராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அதனால இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க. நட்சத்திர பலனும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிலேயே குரு பகவான் இருக்காரு. உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் இருக்காரு. 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு. மிதுன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான், ஒரு 3 கிரகங்கள் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. அதாவது
துளாராசில அடுத்து 10ஆம் இடத்துல பார்த்தோம்னா சனி பகவான் கிரகம் இருக்காரு. அதாவது கும்பராசில 11ஆம் இடத்துல ராகு பகவான். இதுல 4 கிரகம் இந்த மாசத்துல பயிற்சி ஆகுதுங்க. புதன் பகவான் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அடுத்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. அக்டோபர் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 7ஆம் பாவத்துல வந்து உங்க ராசியை பாக்குறாரு. இது சூப்பரான பலன். அதே மாதிரி 20ஆம் தேதி அக்டோபர் 20க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் 3ஆம் பாவத்துக்கு கடக ராசியை வந்து நீசமாகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய அமைப்புகள். என்னை பொறுத்தவரை ரிஷப ராசிக்கு பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியானவர் இப்பதான் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்குறாரு. கொஞ்சம் நல்ல பலனை இப்பதான் கொடுக்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் 5ஆம் பாவத்துல போய் நீசமாயி நிறைய தடைகளை, நிறைய போட்டிகளை, போராட்டத்தை நிறைய கொடுத்து விட்டார். எந்த காரியம் எடுத்தாலுமே சரியா இல்லை. ஒரு தடை, தாமதம், போட்டிகள், போராட்டம், அவமானம், பிரச்சனை, கோர்ட்டு, கேஸு, வழக்கு, இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டார். ரிஷபராசியை பொறுத்தவரை எல்லா காரியமே ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது. உடல் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், அது பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு சஞ்சலங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், நண்பர்கள் பார்க்க பிரச்சனைகள், வேலை கிடைக்காத அமைப்பு, வேலை உத்தியோகத்துல பார்த்த வேலையை உயர் அதிகாரத்துல ஒரு ப்ரெஷர், நம்ம வேலையை விட்டுலாமா அப்படிங்கிற சிந்தனை கொண்டு போகுது. எல்லாமே இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஆமா இந்த பிரச்சனையை பார்த்தேன், ஒரு மனக்குழப்பமா இருந்துச்சு, எந்த காரியமே சக்சஸ் ஆகல, எல்லாமே தடங்களா இருந்துருச்சு, அப்படி மாதிரி நிறைய ஒரு இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, எது சம்பந்தமா எல்லாமே ஒரு ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு போட்டி போராட்ட பார்த்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்து நிறைய விஷயத்த சொல்லுவாங்க. இப்பதான் கொஞ்சம் நல்ல பலனை பாக்குறாங்க. இந்த ஒரு 20 நாளா ஒரு நல்ல பலனை பாக்குறாங்க. இதையும் தாண்டி அக்டோபர் 12ஆம் தேதி இன்னும் சூப்பரான பலனை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது. ஏன் நேரம் வருது சொல்றேன்னா, அந்த அதிபதியானவர் பயிற்சியாகி 7ஆம் இடத்துல போய் உங்க ராசியை பாக்குறதுனால ரிஷபத்துக்கு சூப்பரான நேரம் சொல்லுவேன். நான் கெட்ட பலன் தயவு செய்து நான் சொல்ல மாட்டேன். ஜாதகத்துல தசாபுத்தி சரியில்லாதவங்க மட்டும்தான் கெட்ட பலன். இனிமே கெட்ட பலன் உங்களுக்கு இருக்காது. ராசி அதிபதி வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்த்துட்டாருன்னா சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு திருமணம் நடக்காத விஷயம் எல்லாமே பாருங்க அக்டோபர் மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண பேச்சுகள் பேச ஆரம்பிச்சிருவாங்க. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். இது முதல் பாயிண்ட். காதல் திருமணமா, 2வது திருமணம் ரெண்டுமே நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு அதே மாதிரி படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேருக்கு கல்வியில தடை இருந்துச்சு, தாமதம் இருந்துச்சு, அந்த படிப்பு கல்வி இனிமே நல்லா அனுகூலமா வரும். மெயினா ரிஷபராசியா என்ன படிப்பு படிப்பாங்க? கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பாங்க, மருத்துவத்துறை படிப்பாங்க, இல்ல ஷேர் மார்க்கெட்டிங், இது மாதிரி இந்த எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பாருங்க, அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய நபர்கள், கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயம், கலை சம்பந்தப்பட்ட விஷயம், இது சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு தசாபதியை பார்த்துக்கிட்டு உங்க லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்துட்டால் நல்லா கவனிக்கணும். உங்க விதி ஜாதகத்துல சூரிய பகவான் தொடர்பு இருந்துட்டால் இப்ப அரசாங்க வேலையை எழுதுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஏன் கிடைக்குதுன்னா, உங்களுடைய ராசி அதிபதி வீட்டிலே, சுக்கிரனுடைய வீட்டிலே, துலா ராசிலே சூரிய பகவான் வந்து நீசமாகிறார். 6ஆம் இடத்துல வந்துட்டாரு. அவர் வேலை உத்தியோகத்தை உங்களுக்கு கொடுத்தாகணும், அரசாங்க வேலையை. அப்ப இப்ப கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். அதனாலதான் சொல்றேன். காரணம் இதான். சுக்கிரபகவான் ராசியை பாக்குறாரு, ஒரு ராசி வீட்டுல சூரியன் உட்காந்துருக்காரு. அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்க விதிஜாதத்துல அந்த பாக்கியம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு. அரசு மூலம் அனுகூலம் வரும். இல்ல அரசாங்க வேலை பாக்குறீங்க, எனக்கு ப்ரொமோஷனுக்காண்டி நான் வெயிட் பண்றேன், அடுத்த ப்ரொமோஷனுக்கு நம்பி ஆகிறது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தனியார் வேலையில நான் ப்ரொமோஷனுக்கு போகணும், இது சம்பந்தமா நான் முயற்சி பண்றேன், கிடைக்கலன்னா இப்ப கிடைக்கும். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கணும், ப்ரொமோஷன் கண்டிப்பா உண்டு. இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இல்ல அரசாங்க சம்பந்தம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு அனுகூலம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வேலை உத்தியோகத்தை இனிமே தடை பண்ண மாட்டாரு. எப்படிப்பட்ட உங்களுக்கு இது மாதிரி தடை இருந்துச்சு பாத்தீங்களா வேலை உத்தியோகத்துல, கண்டிப்பா ஒரு பிரச்சனையை பார்த்திருப்பீங்க. நிறைய தடைகள் இருக்காது. நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தங்கள் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா வாழக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், கண்டிப்பா இப்ப இடபுத்துல பூமியில காசை விரயம் பண்ணுங்க. ஏன் விரயம் பண்ண சொல்றேன்னா, அந்த அதிபதி நீசமாகும் போது அதுல பணத்தை போட வைப்பார். ஒண்ணு இடத்துல, வீட்டுல, இல்ல இடம் மாறுறது, வெளியூர் போறது, வெளிநாடு போறது, இது மாதிரி ஒரு விரைய செலவு பண்ணிக்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது. ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா இப்ப பண்ணிக்கங்க, நல்ல ஒரு மாற்றம். அந்த அக்டோபர் மாசம் சூப்பரா இருக்கும். அது மாதிரி கோர்ட்டு கேஸு, வழக்கு பிரச்சனைகள், திருமணம் சம்பந்தப்பட்ட வழக்கா, இல்ல வேலை உத்தியோகத்துல வழக்கா, இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட வழக்கா, இல்ல இட சம்பந்தம், பூமி சம்பந்தம் வழக்கா, இது எந்த வழக்குமே இப்ப அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பிரச்சனை சால்வ் ஆகி உங்களுக்கு சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி உங்களை பாக்குறதுனால இந்த பலன் நான் சொல்றேன்.
கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பு ரிஷப ராசிக்கு இந்த காலகட்டத்துல இல்லை. டைமிங் நல்லா இருக்கு. என்னை பொறுத்தவரை தொழில் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா இருக்கும். தொழில லாபங்கள், வருமானங்கள் இதெல்லாமே நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வருது. ஏன்னா தொழிலுக்குள்ள காரன் அதிபதி யாருன்னா ராகுவுடைய கால்களை போறாரு. ராகு சனியுடைய கால்களை போறாரு. 2 பேரும் சார பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தொழில இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள், ரிஷபத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னைய பொறுத்தவரை நல்ல ஒரு பாக்கியம் இருக்குது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க, நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பா அந்த லாட்ரி யோகமும் உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துல ராகு சனியுடைய கால்கள் நிற்கிறார். 11ஆம் இடத்துல இருந்து பாருங்க, இந்த புதன் பகவான் சூரிய பகவான் எல்லாம் சேர்ந்து பார்க்கறதுனால நிறைய பேருக்கு இந்த லாட்ரி யோகங்கள், சூப்பரான யோகங்கள், நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரையம் பண்ணாம ஜாதகம் முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், பெண்களுக்கு நிறைய விஷயத்த சாதிக்கக்கூடிய நேரம் வருது. அதே மாதிரி பாருங்க, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், மருத்துவத்துறை, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறை, இது சார்ந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க நம்ம எல்லாருமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன். இப்ப நட்சத்திரம் பலம் பார்த்தா அவருடைய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே வெற்றியா வரும். கார்த்திகையில பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறேன். ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியானவர் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் பாவத்துக்கு வர்றாரு. வேலை கிடைக்காதவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது. நல்லா பாருங்க, கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வேலை கிடைக்காதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் நண்பர்கள், பழக்க வழக்கம், ஜாமீன் போடுறது, கூட்டு தொழில் பண்றது, இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுலயுமே ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. இது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. ஆனா அரசாங்கம் மூலம் நிறைய அனுகூலம் வரும். அரசாங்க வேலை கிடைக்கலாம், அரசு மூலம் வெற்றி கிடைக்கலாம். ஒரு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதி நீசமாகும் போது வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், தாய்மாம உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுல ஏதாச்சும் ஒரு சின்ன தடையை காட்டுவார். ஆனா பெருசா எதுவும் தாக்கத்தை காட்ட மாட்டாரு. உங்க விதிஜாதம் நல்லா இருந்தா நல்ல ஒரு அமைப்புகள் வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும், இல்ல படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பம், ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க, ரொம்ப கற்பனை தினம் பண்ணுவாங்க, ரொம்ப கலையில நேசிப்பாங்க. எதுலையுமே தாய் போல நல்ல உள்ளங்கள் உள்ளவங்க யாருன்னா அந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க தான். ஒரு அன்பான குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போகணும் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். ரொம்ப கற்பனை பண்ணுவாங்க, சமையல் கலையை ரொம்ப ரசிப்பாங்க, இந்த கலைகளை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா இவங்க தான். இவங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் சூப்பரா இருக்கு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயம், வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள், அரசாங்க தொடர்புல போறது, இது எல்லாமே அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்கு. வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஒரு அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை வருது. குடும்பத்தை எல்லாமே நீங்க தான் எடுத்து பார்ப்பீங்க. எல்லாமே வெற்றிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மிருகசீரத்தில் பிறந்தவங்க ரொம்ப தைரியசாலி, தைரியமான குணம், தன்மானம், ஒரு குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் மிருகசீரத்தில் பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது. மிருகசீரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. படிப்பு கல்வி நல்ல ஒரு அனுகூலமா இருக்குது. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோகத்துல ஒரு அனுகூலங்கள் நல்லா இருக்கு. குடும்பத்துல சுபக செலவு, சுபகாரியங்கள் நல்லா இருக்கு. கொஞ்சம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு செலுத்த கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு செலவுகள், மருத்துவ செலவு, விரைய செலவுகள், உங்களுக்கு சின்ன செலவுகள் வரும். ஆனால் பெருசா தாக்கம் இருக்காது. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, இது மாதிரி அமைப்புனா உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. இந்த மிருகசீரத்துல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த அக்டோபர் மாத பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.